மதுரை RKIS அகாடமியில் TNPC குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 5ஓட மேத்தமெட்டிக்ஸோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 126ல் ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. A:B, B:C, C:Dன்னு கொடுத்துட்டாங்க. AD is equal to அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ A:B, C:D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபியோடது 8:15ன்ட்டான். அப்புறம் 2 டேஷ் எங்கே என்ன வரும்னு தெரியாது. அடுத்து BC வந்து 5:8 5:8. அப்போ அதுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடியும் நம்பர்ஸ் இல்லை. C:D வந்து 4:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 2 இடத்துலையுமே 2 எம்டி டேஷ் வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன ஹிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணுக்கு அப்புறம் எம்டி டேஷ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அதே எண் தான் வரும். ஒரு எண்ணுக்கு முன்னாடி எம்டி டேஷ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த எண் தான் ஒன்று ரெப்புடேஷன் வரும். அப்போ 8 15 இருக்கு. 15 அடுத்து தான் 2 எம்டி டேஷ் இருக்கு. அந்த 2 இடத்துலையும் 15 தான் வரும். ஸோ அடுத்து இங்கே 5 இருக்குது. 5க்கு முன்னாடி ஒரு எம்டி டேஷ், அதனால அங்கே 5. 8 இருக்குது. 8க்கு அடுத்து ஒரு எம்டி டேஷ், அதனால அங்கே ஒரு 8. 4க்கு முன்னாடி 2 இடத்துலையும் எம்டி டேஷ், அதனால 4. ஸோ ஃபைனலாக இதை ஃபுல்ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஸோ மல்டிபிளேட் பெருக்கிடுங்க. பெருக்குனீங்கன்னா ஏவும் டியும் கிடச்சிரும். சரிங்களா? எனக்கு A:D தான் கேட்டிருக்கேன் இஸ் ஈக்குவல் டுன்னு. அப்போ அது 2க்கு மட்டும் ஒர்க்கிங்ஸ் பண்ணால் போதும். ஸோ I8 40, 4 16 160. டிக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா I8 40 அதானே. ஸோ அப்போ 40 × 15 40 × 15 15 15 30 60 அதானே 600. சரிங்களா? ஸோ அப்போ 160 600 இதுதான். நடுவில் இருக்க ரெண்டுமே கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா அவன் A:D தான் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்கான். அப்போ 160:600. அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப 2ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணலாம். சாரி 4ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணலாம். 4 16. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கோம், 1 4 5 20 4:15 ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ A:D இஸ் ஈக்குவல் டு 4:15. கொஸ்டின் நம்பர் 127 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் A and B என்ன சொல்லியிருக்காங்க, ஏர்னிங் சொல்லிட்டான். அப்போ அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறது, ஏவும் பியும் சம்பாதிக்கிறதோட விகிதம் கொடுத்துட்டாங்க 4:7. அப்புறம் ஏவோட சம்பளம் வந்து 50% கூடுது, பியோட சம்பளம் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது, 25% டிக்ரீஸ் குறையுது அப்படின்னு இருக்காங்க. அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட புதிய விகிதம் என்ன சொல்லியிருக்கான், ஊதிய விகிதம், அதாவது சம்பாதிச்சது எவ்வளோனா 8:7 இருக்கான். அப்போ ஏ மட்டும் தனிப்பட்ட சம்பளம் கேட்குறான், ஏவோட தனிப்பட்ட சம்பளம் கேட்குறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினில் ஏபியோட பழைய ஏர்னிங் ரேஷியோ கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் ஏபியோட புதிய ரேஷியோ கொடுத்துருக்கான். 2 பேருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கூடுது குறையுதுன்னு கொடுத்துருக்கானே தவிர அவங்க ஏர்லியராக வாங்கின சம்பளம்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் அவன் என்ன கேட்குறான், ஏவோட சேலரி என்னன்னு கேட்குறான். ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, டேட்டா இன்எடிகேட். தரவு சரியில்லை, இந்த டேட்டா வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? தனிப்பட்ட நபரோட ஒரு வருமானம் தேவை அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கணும் கொஸ்டின்ல, the ratio of earning A and B is 4:7 and the total earning அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கொடுத்துருக்கணும், 1,10,000 இல்லை 11,000 ஏதோ ஒன்று கொடுத்துருக்கணும். ஏன்னா 7 + 4 11. அப்போ 11ஆல் வகுப்படுற நம்பர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும், அது டோட்டல் ஏர்னிங். அந்த டோட்டல் ஏர்னிங்கை வச்சுன்னா ஏக்கும் பிக்கும் பழைய ஏர்னிங்கை பிரிச்சிருப்பேன். பிரித்து அப்படி போட்டோம்னா ஒரு தனிப்பட்ட நபரோட வருமானம் கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் அப்படி எதுவுமே கொடுக்கல, அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் டேட்டா இன்எடிகுவேட். ஸோ கொஸ்டின் நம்பர் 128 என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பிரைஸ் ஆஃப் ஸ்கூட்டர் அண்ட் டிவி. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஸ்கூட்டர். அப்போ ஸ்கூட்டர் இஸ் டிவி. அப்போ ஸ்கூட்டரோடது வந்து 7, இவனோடது வந்து 5. அப்போ 7x 5xன்னு சொல்லிட்டாங்க. த ஸ்கூட்டர் காஸ்ட் இஸ் 8,000 மோர் தென் டிவி காஸ்ட். அப்போ இந்த ஸ்கூட்டரோட டிவியோட ரேஷியோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்கூட்டரோடையும் டிவியோடையும் விலை வித்தியாசம் கொடுத்துருக்கான். அப்போ ரேஷியோவும் கொடுத்துருக்கான், விலை வித்தியாசமும் கொடுத்துருக்கான். அப்படின்னா நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த ரேஷியோவோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ 7x - 5x 2x. அப்போ 2x தான் 8,000. சரிங்களா? அப்போ x is equal to 4,000. இப்போ x கண்டுபிடிச்சிங்க என்னன்னு 4,000 கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தென் தி பிரைஸ் ஆஃப் த டிவி செட், டிவியின் விலை என்ன அப்படின்னு கேட்குறான். டிவியோட விலை என்ன 5x. அப்போ ஆல்ரெடி x வந்து 4,000 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ 5 × 4,000 ஆன்சர் எவ்வளவு 20,000. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன 20,000 ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
an amount of rupees 735 divided between ABC each. அவங்க they had received rupees 25 less the share. அப்ப 735 ரூபா தான் மொத்த பணம். அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஈச்னு சொல்லிட்டான், ஒவ்வொருத்தனுக்கு 25 ரூபா குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் அப்படின்னு சொல்லிட்டான், குறையுது அப்படின்றான். அப்ப மைனஸ் 75. ஏன்னா ஏக்கு 25, பிக்கு 25, சிக்கு 25. அப்போ 3 பேர்த்துனா 75. அந்த 75 கழிச்சா 660. இதுதான் பிரேக்கு. இதை தான் பிரேக் பண்ணணும். நம்ம என்ன கேட்குறான், சியோட ஷேர் கேட்குறான். சியோட ஷேர் என்ன 2. அப்போ இன்ட்டு 2/6. ஏன்னா 2 + 3 + 1 என்னது 6. அதான் 6 போட்டிருக்கேன். சரிங்களா, இதை அடித்தோம் அப்படின்னா 110. அப்போ 110 × 2 220 ரூபா கையில் வாங்குவாங்க. அது கையில் இருக்கிற பணம் 220 ரூபா. சரிங்களா, அது கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறான்னா எவ்வளோ பணம் ரிசீவ்ட் ஆயிருக்கும் டோட்டலா, எதில் 735 டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கும் தான் கேள்வி கேட்குறான். அப்போ 220 + ஒரு 25 245 ரூபா என்பதே விடை. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 130. ஸோ 20 லிட்டர் ஆஃப் மிக்சர்ஸ் கண்டைன் வாட்டர். அப்போ 20 லிட்டர் இருக்கு, அதில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. இந்த ரேஷியோ ஆஃப் 5:3 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ மில்கோடது 20 × 5/8 அப்படி தானே. 5 + 3 8, 8ஆல் அடிச்சிட வேண்டியதான். சரிங்களா, 5×20 2 டைமு. அப்போ 25/2. அப்போ 12.5 லிட்டர் என்ன இருக்கு, பால் இருக்கு. அப்போ 20ல் 12.5 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7.5 லிட்டர் தான் தண்ணி இருக்கும். கரெக்டா? ஸோ ஒன்று கண்டுபிடிச்சா அதை டோட்டல் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் கிடச்சிரும். சரிங்களா, ஸோ அப்போ 12.5 லிட்டர் இதுலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் 7.5. அப்போ ஆரம்பிக்கிறப்ப எனக்கு 12.5 லிட்டர் பாலும் 7.5 லிட்டர் தண்ணியும் இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 liters ஆஃப் மிக்சர். மிக்சர்னு என்ன அர்த்தம், பாலும் தண்ணியும் கலந்தது. அதை என்ன பண்ணுறான், ரீப்ளேஸ்டு பை 4 liters ஆஃப் மில்க். அப்போ 4 லிட்டர் கலவையை வெளியே எடுக்கிறான். எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 4 லிட்டர் பாலை மட்டும் சேர்க்கிறான் அப்படின்னு சொல்றான். ஓகே, டன். இப்போ 4 லிட்டர் கலவையை வெளியே எடுக்கிறான். அப்போ கலவையை வெளியே எடுக்கிறப்ப அதில் என்னென்னலாம் இருக்கும், மில்க்கும் வாட்டரும் இருக்கும். எந்த ரேஷியோவில் 5:3 தானே ஆரம்பத்தில் இருக்கு. அப்போ அதே ரேஷியோவில் தான் இருக்கும் 5:3. அப்போ 4 × 5/8. அப்போ இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 டைம், இது அடிச்சோம்னா 2.5. அப்போ பால்லேருந்து 2.5 லிட்டர் வெளியே போகும், தண்ணியிலேருந்து 1.5 லிட்டர் வெளியே போகும். அந்த 4 லிட்டரில் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லிட்டர் பாலும் 1.5 லிட்டர் தண்ணி இருக்கு. இங்கே எனக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, 12.5 லிட்டர் பாலும் 7.5 லிட்டர் தண்ணி இருந்துச்சு. அதுலேருந்து இந்த கலவையை கழிச்சிட வேண்டியதான். அப்போ இதுலேருந்து -2.5 போச்சு அப்படின்னா எனக்கு 10 லிட்டர் பால் இப்போ கையில் இருக்குது. இதுலேருந்து -1.5 இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, எனக்கு 6 லிட்டர் இருக்குது இது. ஸோ இப்போ 10 + 6 16 லிட்டர் இருக்குது எனக்கு மொத்தமாக. இப்போ அடுத்ததான் என்ன சொல்கிறான், ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 4 லிட்டர் மில்க்கை மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதில் என்ன பண்ணணும், +4 liters ஆஃப் மில்க். அப்போ ஃபைனலாக 14 லிட்டர் மில்க் இருக்குது. அப்போ வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6 லிட்டர் இருக்குது. ஸோ த ஃபைனல் ரேஷியோ. அப்போ ஆன்சர் 7:3. 2ஆம் பால் அடிச்சு கொடுத்துருக்கேன். 7:3 ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா, அலிகேஷன் மிக்சர்ஸ் டாப்பிக்கில் வருவது. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 131 பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறான். அப்போ நம்ம இதுக்கு ஷார்ட்கட் வச்சுருக்கோம் 2,3 2/3 3/5 4/7 5/8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பிக்கஸ்ட்னு கேட்டால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். அதாவது பிக்கஸ்ட்னு கேட்கலாம், இல்லை ஸ்மாலஸ்ட் என்னன்னு கேட்கலாம். இது 2 கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, பிக்கஸ்ட் கேட்டாலும் ஸ்மாலஸ்ட் கேட்டாலும் இதே ஷார்ட்கட் தான். ஏதாச்சும் 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது 2 எடுத்துக்கோங்க, இது 2 எடுத்துக்கோங்க, ஜோடி ஜோடியா. இல்லை இது எடுத்துக்கோங்க, இல்லை இது எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா, இப்போ இந்த ஜோடியை என்ன பண்ணணும், கிராஸாக பெருக்கணும். பெருக்கிறப்ப 5ஆல் 2 பெருக்குனா 10, 3ஆல் 3 பெருக்குனா 9. சரி, ஓகே. அடுத்து இதையும் பெருக்கலாம், இதையும் பெருக்கலாம். 4×8 32, 7×5 35. ஓகே, டன். இப்போ கிடச்சிருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், பிக்கஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இது 2ஐயும் பெருக்கிறப்ப நமக்கு பிக்கஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, இதுதான் கிடச்சிருக்கு. அப்போ இது தப்பு, இது ஸ்மாலஸ்ட். இது 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம், வராது. அப்போ இது 2ஐயும் பெருக்கிறப்ப கம்பேரிசன் பண்ணுறப்ப இதுதான் பிக்கஸ்ட், இது ஸ்மாலஸ்ட். அதனால இதை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஃபைனலாக என் கையில் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா 2/3 ஒரு ரேஷியோவும் 5/8 ரேஷியோவும் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் இதை கிராஸாக பெருக்கலாம். 2 16 3 5
15. அப்போ இந்த ரெண்டில் எது பெருசு? இந்த 16ன்ற நம்பர் தான் பெருசு. அப்போ அது எதுக்கானது? 2/3க்கானது. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2:3. ஓகேவா? 2:3 இஸ் த பிக்கஸ்ட் ஒன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 53 ரூபா இருக்குது, அதை ஏபிசி பிரிச்சுக்கிறாங்க. A:B:C பிரிக்கிறாங்க. சரிங்களா? 3 பேர் ஏபிசின்னு பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ பிரிக்கிறப்ப என்ன கேட்குறான்? ஏ எவ்வளோ பணம் ரிசீவ் பண்ணுறான்னா ஏ கெட் 7 more than பி. பி எவ்வளோ வாங்குறானோ அதை விட 7 ரூபா அதிகமாக வாங்குறான், +7. எனக்கு தெரியாது. அடுத்து பி எவ்வளோ வாங்குறானா சி எவ்வளோ வாங்குறானோ அதை விட +8 ரூபா அதிகமாக வாங்குறான். சரிங்களா? அப்போ இங்கே ஏவை பற்றியும் பேசிட்டான், பியை பற்றியும் பேசிட்டான். ஏ எவ்வளோ பணம் வாங்குறான், ரிசீவ் பண்ணுறான், அப்புறம் பி எவ்வளோ பணம் ரிசீவ் பண்ண போகிறான் அப்படின்றத பற்றி பேசிட்டான். அப்போ இங்கே என்ன கேட்குறான்னா வாட் கெட் சின்னு கேட்குறான். சரிங்களா? தென் வாட் சி கெட்ஸ் த ரேஷியோ ஆஃப் த ஷேர்னு கேட்குறான். அப்போ ரேஷியோ ஆஃப் த ஷேரில் என்ன ஒரு சியோடதுன்னு கேட்குறான். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா யாரை பற்றி பேசலையோ அங்கேருந்து தான் இனிஷியேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? யாரை பற்றி பேசலையோ அங்கே இருந்தால் ஆரம்பிக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஏ பியோட 7 ரூபா கூடன்ட்டான், பி சியோட 8 ரூபா கூடன்ட்டான். அப்போ இங்கே யாரை பற்றி பேசலைன்னா சியை பற்றி பேசவே இல்லை. அப்போ சி தான் எக்ஸ். சரி, தெரியாதுல்ல எனக்கு வேல்யூ, அதனால எக்ஸ். அப்போ இவன் எக்ஸாக இருந்தால் இவன் x + 8 இருப்பான், ஏன்னா அவனோட 8 ரூபா கூட. இவன் என்ன இருந்திருப்பான்? x + 8 அடுத்து என்ன இருந்திருக்கான்? அதோட +7 இருந்திருப்பான், ஏன்னா அதானே சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 3x மாறிடும். x 3x. அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் கூட்டலாம். 8 8 16, 3 24, அப்போ 23. சரிங்களா? இது எல்லாத்தையுமே கூட்டினா 23 = 53. ஏன்னா 53 ரூபா தான் பிரேக் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இந்த 53 தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பிரேக் பண்ண போகிறாங்க. அப்போ 3x = 30. ஏன்னா +23 அங்கிட்டு போச்சுன்னா -23 ஆயிரும். அப்போ 30 மாறிடும். அப்போ 3ஆல் அதை அடிச்சு கொடுக்குறப்ப 10 டைம் ஆயிரும். அப்போ x = 10. கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்களா? அப்போ எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே போட்டுடலாமா 10? இங்கே சி தானே எக்ஸு. அப்போ சியோட வேல்யூ 10. சரியா? இவன் என்ன வேல்யூ? x + 8, அப்போ 18. இவன் என்ன வந்திருக்கும்? 18 மாறி இருக்கும். அப்போ இவன் என்ன வந்திருக்கும்? 7 கூட, அதானே? x + 8 + 7, அதானே? அப்போ எக்ஸோட நான் எவ்வளோ கூட்டணும் அப்படின்னா 15 கூட்டணும். அப்போ ஆல்ரெடி 10 + 15 25. அப்போ 25:18:10, அதான் ஆன்சர். 25:18:10 ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 680 ரூபாயை டிவைட் பண்ணுறாங்க. ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஏபிசி அதில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கெட்ஸ் 3 times more than பி. பி எவ்வளோ வாங்குறானோ அவனோட 3x இவனா. சரிங்களா? அண்ட் பி கெட்ஸ் 4 times ஆஃப் சி. சி எவ்வளோ வாங்குறானோ அவனோட 4x இவனா. சரிங்களா? அப்போ இதே தான் போன கொஸ்டின் பார்த்தோம். யாரை பற்றி பேசலையோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அப்போ இவன் தான் எக்ஸு, அப்போ இவன் 4x, அப்போ இவன் என்ன வந்திருக்கும்? 12x. கரெக்டா? புரியுதா? இவன் 1 ரூபா வாங்குறான், இவன் 4 ரூபா வாங்குறான், நான் 3 12. அப்போ 12:4:1 இதான ரேஷியோ. 12:4:1 680 ரூபாயை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு பிரேக் பண்ணுறப்ப என்ன வந்திருக்கும்? 12/12 16 17, அதானே? 17 டைம் 12 + 4 + 1, அதானே? 17 வந்துடும். அப்போ 17 பிரைம் நம்பர். 17 17, 4 17 68. சரிங்களா? அப்போ 40. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் 40 32 36 48 480 ரூபா. ஃபஸ்ட்டு ஷேர் எவ்வளவு? 480 ரூபா. ஏன்னா 12 × 40. அடுத்த ஷேர் 40 × 4 160 ரூபா. அடுத்த ஷேர் 40 ரூபா. ஸோ அப்போ இதுதான் பிரேக் ஈவன் பண்ணுறது A + B + சியோடது. 480 160 40 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ். அருணுக்கும் சுரேஷுக்கும் ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 24 வயசு 36 வயசு. அப்போ 24 வயசு 36 வயசு எப்போ அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட். இது இந்த கோடு வந்து ப்ரெசன்ட்னு வச்சுக்குவோம். இது முன்னாடி போச்சு அப்படின்னா அகோ. சரிங்களா? முன்பு. இங்கிட்டு போச்சு அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ முன்புக்கு போகணுன்னா கழிக்கணும், ஆஃப்டர்னா கூட்டணும். இதான் குறிப்பு. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா 24 இயர்ஸ் 36 இயர்ஸ்னு 2 பேரோட வயசு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அருணோட வயசு 24, அதுக்கப்புறம் வந்து சுரேஷோட வயசு 36ன்னு கொடுத்துட்டான். வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண்ட்டான். சுரேஷ் அண்ட் அருண் 8 years ago, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்ட்டான். அப்போ 2 பேத்துக்கு 8 வயசை கழிச்சிடணுமா? அப்போ இவனுக்கு 8 வயசு -8, இவனுக்கு -8. கரெக்டா? 10 கழிச்சா என்ன வந்திருக்கும்? 14 16 வயசு. யாருக்கு?
அருணுக்கு 16 வயசு. எப்போ? 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னால் கழிக்கணும். ஓகேவா? இவனுக்கு 8 கழிச்சோம் அப்படின்னா 28 வயசு. கரெக்டா? 28 வயசு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சுரேஷ் இஸ்டு அருண் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ சுரேஷோட வயசு 28, அருணோட வயசு 16. ஸோ வி கேன்சல் பண்ணிடலாம். 4ஆம் வாய்ப்பால் 7 28, 4 16. 7:4 இஸ் ஆன்சர். நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்சு அப்படியே எடுத்து எழுதிடுவீங்க. 16:28 போட்டுருவீங்க. அப்படி போட்டிங்கன்னா 4:7 வரும். சரிங்களா? 4:7 தான் இருக்கு ஆப்ஷனில். கரெக்டுன்னு போட்டு போயிருவீங்க. ஆனால் தப்பு. அவன் யாரை கேட்டிருக்கான்? சுரேஷ் இஸ்டு அருண் கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு சுரேஷை போடணும், 2வது அருணை போடணும். அப்போ 7:4 தான் சரியான விடை. ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ட்ரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏ ட்ரூப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 276 பேர் இருக்கான். அவங்களுக்கு 20 நாளைக்கு தேவையான உணவு இருக்குது. சரிங்களா? அப்போ 276 × 20 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 12 பெருக்கிறேன். 6 12க்கு 2 மிச்சம் 1, 7 2 14, 1 15க்கு 5 மிச்சம் 1, 4 4 1 5. அப்போ 5520 உணவு பொட்டலங்கள் இருக்குன்னு வச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ என்ன வேணும் அப்படின்னா இந்த உணவு பொட்டலத்தை நான் 46 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? அப்போ 46 நாள் வரைக்கும் கொண்டு போகணும்னா எத்தனை பேரை அங்கேருந்து வெளியே அனுப்பணும்னு கேட்குறான். how many of them left him அப்படின்னு சொல்லி கேட்குறான். எத்தனை பேரை நான் வெளியே அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இதை ஃபுட்டை 46 நாளைக்கு கொண்டு வரணுமா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் போதும். சரிங்களா? 1 நாங்க 4. சரிங்களா? மிச்சம் என்ன இருக்குது? 1 46 46. சரிங்களா? மிச்சம் 9 92. 2 டைம் இருக்குது. அதானே? ஸோ 2 டைம். அப்போ 46 × 2 ஆமாம் 92. கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ 120 பேர் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு 120 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த 46 நாளைக்கு நான் கொண்டு வர முடியும். அப்போ 276 பேர் ஆல்ரெடி இருக்கான். அதில் 126 கழிச்சிட்டோம் அப்படின்னா 156 பேர். அப்போ இவன் தான் லெஃப்ட் ஆகணும். சரிங்களா? 156 பேரை நான் லெஃப்ட் பண்ணணும். பண்ணால் போதும். சரிங்களா? in a mixture of 28 liters. சரிங்களா? 28 liters of ratio milk and water 5:2. அப்போ 28 லிட்டர் இருக்குது. அது மில்க் அண்ட் வாட்டரோடது வந்து 5:2 அப்படின்னு இருக்கான். அப்போ 28 × 5/7 7 அடிச்சுட்டா 4 டைம். அப்போ 4 5 20. அப்போ 20 லிட்டர் பால் இருக்குது, 8 லிட்டர் தண்ணி இருக்குது. ஏர்லியர் ஸ்டேஜில். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன் அதை. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இஃப் 2 liters of water added the mixture. சரிங்களா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் அப்படின்னு இருக்கா நியூ மிக்சரோடது. அப்போ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 liters of வாட்டர் தான் ஆட் பண்ணுறான். அப்போ இதில் தான் என்ன பண்ணுறான்? +2 பண்ணுறான். அப்போ இது +2 பண்ணாங்க அப்படின்னா என்ன மாறிடும்? 10 ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 20 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன? 2:1. 20:10. அப்போ என்ன வரும்? 2:1 மாறிடும். புது ரேஷியோ. புரியுதா? அடுத்து பாருங்க 2 numbers are in the ratio 3:5. அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்? இதை ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு எடுத்துக்கிறேன். 3x அடுத்து என்ன வந்திருக்கும்? 5xன்னு எடுத்துக்கிறேன். 9 is subtracted from each. ரெண்டுலையுமே 9 கழிங்கன்றான். சரி, ரெண்டுலையுமே 9 கழிச்சிட்டேன். அப்படி கழிச்சனால எனக்கு எப்படி ரேஷியோ மாறுது அப்படின்னா 12/23 மாறுதுன்றான். சரி, ஓகே. அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா ஃபைண்ட் த செகண்ட் நம்பர்னு கேட்குறான். அப்போ செகண்ட் நம்பர்ன்றது 5xன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஈக்குவல் அடுத்து டிவிஷன் இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு போனால் டிவிஷன் ஆகும். அப்போ 23 × 3. சரிங்களா? 69x மைனஸ் 9 27 மிச்சம் 2 18 19 20 207 இஸ் ஈக்குவல் டு அடுத்து 12ஆல் பெருக்கிறப்ப 60x மைனஸ் 90 108. ஸோ அப்போ 69xலேருந்து 60x போச்சு அப்படின்னா 9x இஸ் ஈக்குவல் டு இங்கே 207 இருக்குது, அங்கே 108 இருக்குது. அப்போ 207 ப்ளஸ் மைனஸ் 207 அங்கிட்டு போச்சு அப்படின்னா ப்ளஸ் 207 மாறிடும். ப்ளஸ் 207 மைனஸ் 108 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 99 வந்திருக்கும். சரிங்களா? 99 வந்திருக்கும். எஸ், 99 தான். ஏன்னா 108 அடுத்து 10 100 போட்டால் தான் 208 மாறும். அங்கே 207 தான் வரும். 99. அப்போ x is equal to 11. x is equal to 11. இப்போ அடுத்த நம்பர் கேட்குறான். அந்த சின்ன நம்பர் செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்குறான். செகண்ட் நம்பர் வந்து 5x. அப்போ 5xன்றப்ப 5 × 11 55 இஸ் ஆன்சர். 55 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
30% of A is equal to இங்க 0.25 நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே பர்சன்டேஜா மாத்துறேன். 0.25ன்றது எவ்வளவு? 25% of B. ஏன்னா 25/100 தான் எப்படி அடிச்சிருக்கான், ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சிருக்கான், 0.2 மாறிடும். அப்போ 1/5 of the value 20% தான் எப்படி எழுதியிருக்கான், 1/5 of value. ஏன்னா 20% எப்படி எழுதணும், 20/100 அப்படின்னு எடுத்தோம்னா 1/5 of the value அதான் எழுதியிருக்கான். அப்போ நான் அதை எல்லாமே ஒரே மாதிரி மாற்றிக்கிறேன். சரிங்களா, 20% of C அப்படி தானே சொல்லியிருக்கான். அப்போ 30% இது எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் மாற்றுறேன். அப்போ 0.25 என்ன பண்ணலாம், 25% போடலாம். 1/5 of the value எப்படி போடலாம், நான் 20% போடலாம். சரிங்களா, போட்டேன் இப்போ. சரிங்களா, அப்போ 30A is equal to 25B is equal to 20C. அப்போ ஈக்குவல்ட்டுன்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா we take on LCM எடுக்கணும். சரிங்களா, LCM எடுத்தோம்னா we got it answer. ஸோ அப்போ இந்த மூணுக்குமே நான் LCM எடுக்கிறேன். LCM எடுத்தால் என்ன வரும், 30, ஓகே டன், 30, 25, 20. ஸோ 5ஆயிரம் பல் அடிச்சிடலாம். ஸோ 6, 5, 4. ஸோ இது திரும்பவும் நம்ம 2ஆயிரம் பல் அடிச்சோம். 2, 6, 5, 2, 4 அவ்வளோதான். ஸோ 10, 13, 30, 35, 30 × 5 150, 150 × 2 என்ன வந்துடும் கணக்கு, 300. சரிங்களா, 300 இஸ் LCM. அப்போ 30ல் 300 எத்தனை டைம் வரும், 10 டைம்ஸ் வரும், 10 சரிங்களா. அடுத்து 25ல் 300 எத்தனை டைம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12 டைம் வரும். அடுத்து 20ல் எத்தனை டைம் வரும் அப்படின்னா 0 அடியாச்சுன்னா 15 டைம் வரும். அப்போ 10:12:15 ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டீல் வித் டைம் அண்ட் ஒர்க். இது வரைக்கும் பார்த்தது ரேஷியோ, இப்போ பார்க்குற டைம் அண்ட் ஒர்க்கு. 2 men and 3 boys can complete a piece of work in 10 days சொல்லிட்டாங்க. ஓகே, 2 men plus 3 boy, ரெண்டு பேர் சேர்ந்து 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க ஈக்குவல் டு, அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, 3 men plus 2 boys the same work will be 8 days சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா in how many days can 2 men and 1 boy ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கும். முதல் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிடுவோம். சரிங்களா, பாய் அண்ட் மென்னோட ரேஷியோ கண்டுபிடிச்சா தான் நம்ம அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வந்துடும், 20 men plus 30 boy is equal to 8ஆல் அடிக்கிறப்ப 24 men plus 16 பாய். ஓகேவா, இப்போ பாய் பேனா அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணுறப்ப இங்கே 24 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 4 men ரெண்டே கழிச்சோம்னா 20 men 24 menல கழிச்சோம்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 16 இருக்குது. அப்படி தானே, அப்போ இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும், 16 4 போட்ட 20. அப்போ 20 ஒரு 10, 14 men 14 பாய். ஓகேவா, அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ஆல், அப்போ 2 men ஈக்குவல் டு 7 பாய். 2 men ஈக்குவல் டு 7 பாய். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிடணும். இதுதான் ரேஷியோ. சரியா, புரியுதா, எப்படி போட்டணும், ஜஸ்ட் மல்டிபிள் தட் வேல்யூ. சரிங்களா, பண்ணுறப்பா பாய் மென்னோட இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, பண்ணோம்னா டெசிமலில் போகும், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா 2 மென்னும் ப்ளஸ் 1 பாயும் சேர்ந்தானா எத்தனை நாளில் வேலையை முடிப்போம் அப்படின்னு கேட்குறான். இங்கே நான் ஒரு விஷயம் பண்ணலாம், 2 மென்னுக்கு பதிலாக நான் எத்தனை பாயை போடலாம், 7 பாயை போடலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்போ இந்த வேல்யூவை நான் ஒரே ரூஃபாக சேஞ்ச் பண்ணுறேன், பாயா கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே 2 மென்னுக்கு பதிலாக 7 பாய் ப்ளஸ் 1 பாய் ஆல்ரெடி இருக்கான். அப்போ என்னது, 8 பாய் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே பாயா கன்வெர்ட் பண்ணுறேன், எத்தனை நாளில் முடிப்பான்னு தான் கேட்குறேன், அதனால தான் இன்ட்டு எக்ஸ். இங்கே பாயா கன்வெர்ட் பண்ணுறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயோட டேட்டாவை எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா, பாயோட டேட்டா. ஸோ அப்போ இந்த கான்செப்டை, இந்த கதையை நான் பாயா கன்வெர்ட் பண்ணுறேன். 2 மென்னு 3 பாய். அப்போ இங்கே 2 மென்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், 7 பாய்ன்னு போட்டுக்கலாமா, 7 பாய் ப்ளஸ் 3 பாய் 10 பாய், 10 × 10 100. புரியுதா எப்படி போடுறோன்னு, இந்த 2 டேட்டா இருக்கு, இந்த 2 டேட்டாவை நான் பாயா கன்வெர்ட் பண்ணோம். அப்போ எந்த டேட்டாவை எடுத்தால் நான் பாயா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுவேன் இந்த ரூலை வச்சு அப்படின்னா 2 men ஈக்குவல் டு 7 பாயா போடணும். இந்த இருக்கா 2 men, அப்போ டேரெக்டாகவே நீங்கள் 7 பாய்ன்னு போட்டுடலாம்ல. அப்போ 7 பாய் ப்ளஸ் 3 பாய், அப்போ 10 பாயா மாறிடும் இந்த இடத்துல. 10 பாய் × 10 100, அதானே, 10 பாய் × 10 100. அப்போ ஆன்சர் என்ன, 100/8. 100/8 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை சிம்பிளே பண்ணலாமா. ஸோ 2 டைம் ஈருனாங்க 8, 25, 25/2. அப்போ 12 1/2 days, 12.5 நாள். ஆப்ஷனில் சியில் இருக்கா 12.5 நாள்னு, சிம்பிள். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏபிசி கேன் டுகெதர் டு ஃபினிஷ் ஒர்க் இன் 4 days. ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 4 நாள்ட்டான். ஏ அலோன் டு டூ ஏ ஒர்க் இன் 12 daysன்ட்டான். ஏ மட்டும்
12 டேஸ்ன்னு சொல்லிட்டான். அண்ட் பி அலோவ் டு டூ எ ஒர்க் இன் எவ்வளோ சொல்லியிருக்கான் 18 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. how many days will they take and the C do it alone? C மட்டும் தனியாக எத்தனை நாளில் வேலையை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன எல்சிஎம் வருது அப்படின்னா 36 இஸ் எல்சிஎம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ 2 டைம்ஸ் வரும். இவன் பார்த்தோம் அப்படின்னா 12 36. சரிங்களா? இது வரும். இது 9 டைம் வந்துடும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறான். பி மட்டும் தனியாக வேலை பார்த்தா 2 சேர் செய்கிறாங்க. ஏபிசி சேர்ந்தானா 9 சேர் செய்கிறாங்க. இந்த 9 சேர்ல ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பியோட சேர் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இவங்க 2 பேருமே 5 சேர் செய்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக 4 சேர் தானே பண்ணியிருப்பான் சி. அப்போ தானே எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 9 வரும். சரிங்களா? சரிங்களா? புரியுதா எப்படி போட்டோன்னு? அப்போ ஃபைனல் ஆன்சர் சி அலோன். எப்படி பண்ணுறான்? 4 சேர். ஒரு ஐடியாக்காக நான் சேர்ன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 4 சேர் செய்கிறான். மொத்தம் செய்ய வேண்டியது 36 சேர். ஸோ அப்போ 36/4 9 நாட்களில் அந்த வேலை முடியப்படும். 9 நாளில் த ஒர்க் வில் பி டன். ஆப்ஷன் சியில் இருக்கு. 9 நாளில் வேலையை முடிஞ்சிடும். 12 men and 16 boys can complete a piece of work in 15 days. இதே மாதிரி தான் சம் செஞ்சோம், அதே மாதிரி செஞ்சிருவோம். 12 men plus 16 பாய் எவ்வளோ நாளில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளில் ஈக்குவல் டு 13 men plus 24 பாய் எவ்வளோ நாளில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸில் பண்ணுறாங்க. முதல்ல இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிருவோம். ஏன்னா அவன் கேட்குறதே மென் அண்ட் விமன் ரேஷியோ தான் கேட்குறான். அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஐ 12 60 m ப்ளஸ் 50 80 பாய் 80 பாய். சரிங்களா? ஈக்குவல் டு 40 4 12 52 மென் ப்ளஸ் 80 16 96 பாய். ஓகேவா? இப்போ மென்னு பாயும் நம்ம கழிச்சிடலாம். கழிச்சோம்னா 60 60ல் 52 போச்சுன்னா 8 மென் இஸ் ஈக்குவல் டு அதானே 16 பாய். அப்போ இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 8 2 16 அதானே. அப்போ 1:2 இஸ் ஆன்சர். 1:2 இஸ் ஆன்சர். என்ன கேட்குறான் அப்படின்னா the work done by men that boy தான் கேட்டிருக்கான். அப்போ men that boy தான் 1:2 அதானே. ஸோ அப்போ ஒரு மென் என்ன வரும் அப்படின்னா 2 பாய். அப்போ 1:2 இஸ் அ ஆன்சர். அப்போ இங்கே என்ன கேட்குறான் அப்படின்னா ஒர்க் டன் பை தான் கேட்குறான். அப்போ ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு 2 பாய். அப்போ மென் பை பாய் இதான் கேள்வி. அப்போ என்ன ரேஷியோ என்னது? மென்னிஸ்ட்டு பாய். அப்போ இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போச்சுன்னா 2/1 மாறிடும். அப்போ ஆன்சர் 2:1. ஓகேவா? மென்னிஸ்ட் பாய் எவ்வளோட ரேஷியோ? 2:1 தான் ரேஷியோ. ஸோ ஆன்சர் இஸ் 2:1. 2 men A and B can do a piece of work in 8 and 26. ஓகே. ஸோ ஏவும் பியும் சொல்லிட்டான். 8 நாள் அப்புறம் 20 நாள் ரெஸ்பெக்டிவ்லி. they did work together for 4 days. 4 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்களாம். find the remaining portion work done by completed அப்படின்னு கேட்குறான். find the remaining portion of work be completed அப்படின்னு கேட்குறான். ஓகே, முதல் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? எல்சிஎம் எடுத்தால் 40. ஸோ அப்போ இவன் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்வான், இவன் ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வான். 2 பேர் சேர்ந்தா 7 சேர் செய்வாங்க ஒரு நாளைக்கு. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 5 எப்படி போட்டோம்னா 8ஆல் 40 அடிச்சு கொடுத்தா 5 வரும். 40 20ஆல் அடிச்சு கொடுத்தா 2 வரும். அப்படி தான் போட்டிருக்கோம். இது பேர் என்னன்னா பெர் டே ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவன் செய்தது. இது கொஸ்டினில் கொடுத்த டேஸ், அவன் செஞ்சு முடிச்சது எத்தனை நாளில் முடிக்கிறான் அப்படின்றது. ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்தானா A + B 7 சேர் ஒரு நாளைக்கு செய்கிறான். 4 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 4 × 7 28 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எத்தனைல? 40ல். அப்போ 28 கழிச்சிட வேண்டியதான். சரிங்களா? ஃபைண்ட் த ரிமைனிங் போர்ஷன் தான் கேட்டிருக்கான் அவன். சரிங்களா? அப்போ கழிச்சிடுவோம். கழிச்சிட்டோம்னா வி காட் இட் ஆன்சர். மிச்சம் 12 ஒர்க்கு தான் எனக்கு செய்யணும். நான் இதுதான் எவ்வளவு 12 சேர்னு வச்சுக்கோங்க மைண்டில். சரிங்களா? 12 சேர் தான் மீதி செய்யணும். அவன் கேட்டது ரிமைனிங் போர்ஷனோட பார்ட் என்னன்னு தான் கேட்குறான். அப்படி தானே? அப்போ 12/40 12/40. ஸோ இது அடித்தோம் அப்படின்னா 6/20 3/10. சரிங்களா? 3/10 பார்ட் ஒர்க் வில் பி டன். சரிங்களா? ஒன்றும் நம்ம பண்ண வேண்டியது 3/10 ஒர்க்கு தான். சரிங்களா? மறந்துடாதீங்க. 2 persons A and B engage the work. A can do a piece of work in 12 days. A வந்து 12 days சொல்லிட்டான். B can do the same work in 20 days. B வந்து 20 நாளில் முடிக்கிறான். They work together for 3 days. 3 பேர் சேர்ந்து 3 நாளைக்கு வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் A வந்து வெளியே போயிடுறான். How many days will the B finish the work? மீத எத்தனை நாளில் B அந்த வேலையை முடிப்பான்னு கேட்குறான். ஓகே, டன்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். எல்சிஎம் வந்து 60, இவன் 3, இவன் 5. அப்போ 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 8 சேர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 2 பேர் சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 × 3 24 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். இது வந்து கம்ப்ளீட் ஆன ஒர்க் 24 ஒர்க்கு. அப்போ 60ல் 24 கழிச்சிட வேண்டியதான். சரிங்களா? அப்போ மீதம் 36. இதுதான் மீத ஒர்க்கு. அந்த மீதம் இருக்க 36 சேரை தான் யார் செய்யறான் அப்படின்னா பி அலோனா பண்றான். ஏன்னா ஏதான் கோஸ் அவேன்ட்டானே, ஏதான் வெளியே போயிட்டான். சரிங்களா? அப்ப மீதம் இருக்க 36 சேரை யார் தான் பண்றா, பி மட்டும் தான் செய்யறான். அப்ப பி ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்யறான், 3 சேர் செய்யறான். அப்ப 36 சேரை செய்யறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிடுவான், 12 டேஸ் எடுத்துக்கிடுவான். 12 நாள்ல தான் அந்த வேலையை முடிப்பான். சரிங்களா? ஆப்ஷன் சி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 144. ஸோ ஏபிசி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஏபிசி ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏ வந்து 8 நாளுக்கு முன்னாடி வெளியேற வேலையிலேருந்துன்னு சொல்கிறான். என்னைக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அதே போல் பி வந்து என்னைக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அது 12 டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து ரிலீவ் ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சி மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு கேட்குறான். அப்போ நமக்கு இந்த கொஷின்ஸ்க்கு எத்தனை நாளில் ரிலீவ் ஆகிறாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேவை ஒர்க் பர்ஃபார்மன்ஸாக பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒர்க் பண்ணுறப்ப எப்படி போடுவோம், 36 1/36 போட்டுருவோம், 1/54 1/72 போட்டுருவோம் ஒர்க்காக போடுறப்ப. ஏன்னா டேவோட ரெசிப்ரோக்கல் தான் ஒர்க்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏ வந்து 8 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் லெஃப்ட் ஆகிறான். அப்போ முதல்ல எனக்கு எந்த நாளில் அது முடியுதுன்னே தெரியாது. அப்போ D-8 ப்ளஸ் D-12. இந்த டி என்ன பண்றது, டின்றது என்ன, how many days the work will be completed, எவ்வளவு நாள்ல அது முடியும்ன்றது அதுவே தெரியாது. அதனால D/12 divided by 54. அடுத்து சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏன்னா டி தான் கம்ப்ளீட்டா பண்றதா, சி தான் கம்ப்ளீட் பண்றான். அப்ப D/72. அப்ப we take on LCM 216. இந்த மூணுக்கு LCM வந்து 216. அப்ப 36ல 216 வந்து 6 டைம் வரும். ஸோ அப்ப 6D மைனஸ் 6×8 இது ஒன்று இருக்கும் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இது ஏ ஓடுது, அடுத்து பி ஓடுது. இது எத்தனை டைம் வரும்னா 4 டைம். அப்போ 4D மைனஸ் 48 48. ஓகே டன். ப்ளஸ் இது 72ல் 216 எத்தனை டைம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் வரும். அப்போ மேலே 3D ஈக்குவல் டு 19. சரிங்களா? ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். 6D 4D 3D அப்போ 13D. 13D மைனஸ் 48 96 டிவைடட் பை 216 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1. ஸோ அப்போ இங்கே டிவிஷனில் 216 இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 13D இஸ் ஈக்குவல் டு 216 ப்ளஸ் 96. ஏன்னா மைனஸ் 96 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 96 மாறிடும். ஸோ அப்போ 13D இஸ் ஈக்குவல் டு 312. அப்போ D இஸ் ஈக்குவல் டு 13 தான் அடிச்சு கொடுக்க முடியும், வேறு வழியே இல்லை. 13 26 மிச்சம் 5 52 43 நமக்கு என்ன வந்திருக்கும் 52. ஸோ அப்போ D இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ D வந்து 24 நாள். அப்போ Dன்றது சியை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ 24 நாளில் the work will be completed. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 144க்கு ஆன்சர் 24. அடுத்த கொஸ்டின் நம்பர் 145. சீதா அண்ட் கீதா கெட் த ஜாப். அப்போ சீதா கீதா. ஸோ 15 நாள் 10 நாள் 2க்கு எல்சிஎம் எடுத்தா 30. அப்போ இவன் வந்து ஒரு நாளைக்கு 2 சேர் செய்வான், இவன் 2 நாளைக்கு 3 சேர் செய்வாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வாங்க. ஓகே, அது வரை கண்டுபிடிச்சாச்சு. they begin work together. 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சீதா live after some days. சீதா கொஞ்ச நாள்ல வெளியே போயிடுறாங்க. கீதா finish the remaining work in 5 days. அப்போ கீதா அலோனா எவ்வளவு நாள் வேலை பார்க்குறா, 5 நாள் வேலை பார்க்குறா. ஒரு நாளைக்கு சீதா செய்யறது 3 சேரு. அப்போ 15 சேர் அலோனா பண்ணியிருப்பான். எதுல 30ல். அப்போ அதை கழிச்சிடலாமா 15. அப்போ 15 சேர் மிச்சம் இருக்கு, இதான் ரிமைனிங். இந்த சேர் 15 தான் சீதாவும் பிளஸ் கீதாவும் சேர்ந்து பண்ணது. அப்போ சீதாவும் கீதாவும் ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்கிறாங்க, 5 சேரு. அப்போ 15 டிவைடட் பை 5 3 நாள். அப்போ சீதாவும் கீதாவும் சேர்ந்து வேலை பார்த்தது 3 நாள். அப்போ 3 நாள் கழிச்சு தான் சீதா வெளியேறா. சரிங்களா? ஓகே, ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 146. A can finish the work in 18 days. அப்போ A வந்து 18 நாள்னு சொல்லிட்டான். B do for some work in 15 daysன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரெண்டுக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா
90 இஸ் எல்சிஎம் சரிங்களா 5 டைம் இது 6 டைம் அப்போ 11 சரிங்களா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தா 11 ஒர்க் ஒரு நாளைக்கு முடியும். B worked for 10 days and left the job சரிங்களா left the job in how many days A allowed to finish the work ன்றா remaining work ன்றா அப்ப B தான் 10 நாள் வேலை பார்க்கறான் அப்ப B ஒரு நாளைக்கு 6 சேர் செய்றான் அப்ப 6 × 10 60 வர்க்க B முடிச்சிட்டான் அப்ப 90 ல 60 கழிச்சிட்டோம்னா 30 இதுதான் மீதி வர்க் ரிமைனிங் அந்த 30 சேரை தான் யார் செய்ய போறா A செய்ய போறான் அப்ப A ஒரு நாளைக்கு 5 சேர் அப்ப 6 days the work will be completed அவ கேட்டது ரிமைனிங் வர்க் தான் கேட்டிருக்கான் ரிமைனிங்ன்றத 30 வர்க் அப்ப C 6 நாள்ல வேலையை முடிச்சிடுவான். Question number 147 XY can complete a piece of work in 40 and 60 days 40 and 60 days X Y so அப்ப ரெண்டுக்குமே LCM எடுத்தோம் அப்படினா 160 ரெண்டுக்குமே LCM எடுத்தோம் அப்படினா 120 இஸ் LCM சரிங்களா சோ அப்ப இவன் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்வான் ஒரு நாளைக்கு 3 சேர் ரெண்டு பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வாங்க after working together for 8 days ரெண்டு பேர் சேர்ந்து 8 நாள் வர்க் பண்றாங்க சரிங்களா எக்ஸ் லீவ்னு சொல்றாங்க அப்ப 5 × 8 40 சேர் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க ஏனா ஏ எக்ஸ் ஒய் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 5 சேர் 8 நாள் வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப 40 கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 80 இருக்கு இதுதான் மீதி வர்க் இந்த மீதி வர்க்கை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் டைம் டேக்கன் when the work will be completeன்றாங்க டோட்டலா எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுதுன்னு கேக்குறாங்க சரிங்களா அப்ப எக்ஸ் வெளியே போயிட்டான் அப்படின்னா மிச்சம் இருக்க ஒய் தான் பண்றான் ஒய் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்யறான் சரிங்களா அப்ப 80 டிவைடட் பை 2 சரிங்களா அப்ப 40 நாள் எடுத்திருப்பான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒய் இந்த வேலையை முடிக்க ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டோட்டல் டைம் தான் கேட்டிருக்கான் அப்ப டோட்டல் டைம்னா ஒய் மட்டும் அலௌடா 40 நாள் எக்ஸ் பிளஸ் ஒய் சேர்ந்து ரெண்டு பேரும் 8 நாள் வேலை பார்த்திருக்காங்க அப்ப அதையும் சேர்த்துக்கணும் 48 நாள் என்பது இந்த கேள்விக்கான விடை ஏன்னா டோட்டல் டைம் டேக்கன் தான் கேட்டிருக்கான் சரிங்களா அத கேர்ஃபுல்லா பண்ணனும் சோ ஆன்சர் 48 என்பதே விடை 40 போட்டீங்கன்னா தப்பு ஏனா அவ டோட்டல் டைம் தான் கேட்டிருக்கான் 40ன்றது ரிமைனிங் வர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் so question number 148 A can do a piece of work in 20 days A 20 days B 30 days so அப்ப ரெண்டுக்கு LCM எடுத்தோம் அப்படினா 60 இவன் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்வான் ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வான் ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வாங்க how long will they take to do the work together ன்னு சொல்லிட்டாங்க அப்ப 60/5 தான் ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 சேர் அப்ப 12 நாள்ல வேலையை முடிச்சுவாங்க 12 5 60 ஆப்ஷன் A ல இருக்கு so question number 149 Dilip the field is 9 days Ram allowed to do a work in அப்ப D வந்து 9 நாள்லயும் R வந்து 12 நாள்லயும் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா how many days both working together அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து சொல்றாங்க அப்ப LCM வந்து 36 அப்ப 3 வர்க் பண்ணுவாங்க 4 வர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்தா 7 வர்க் பண்ணுவாங்க சோ அப்ப ஆன்சர் 36/7 சரிங்களா 5 1/7 நாட்கள் அதான் ஆன்சர் 7 35 மிச்சம் 1 சரிங்களா 5 1/7 நாட்கள் ஆப்ஷன் A ல இருக்கு. The last question number 150 A and B can do together a piece of work in 8 days அப்ப A plus B வந்து 8 நாள் but A allowed to do a work in 12 days how many days would B allowed to do the work அப்ப ரெண்டுக்குமான LCM எடுக்கணும் 12க்கும் 8க்கும் பார்த்தோம் அப்படினா LCM வந்து 24 சோ அப்ப இவன் 2 சேர் செய்வான் ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வாங்க A தனியா வேலை பார்த்தா 2 சேர் A வும் B சேர்ந்தா 3 சேர் அப்ப A B யோட வர்க் ஒண்ணு தானே A தனியா வேலை பார்த்தா 2 சேர் செய்றான் A வும் B சேர்ந்து வேலை பார்த்தானா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்றாங்க ஆல்ரெடி A வோட வர்க் தான் 2 ன்னு தெரியுமே அப்ப கண்டிப்பா B யோட வர்க் என்னதான் 1 அப்ப 24 சேர் செய்யிறதுக்கு B எத்தனை நாள் எடுத்துக்குவான் B யோட எஃபிஷியன்ட்டா எனக்கு என்ன தெரியும் 1 ன்னு தெரியும் அப்ப 24/1 ஆன்சர் 24 days இது ஆன்சர் 24 days is a answer option A so நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படினா TNPC group 2 டெஸ்ட் பேட்சோட क्वेश्चन நம்பர் 5 கான மேக்ஸோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து அடுத்த டெஸ்ட் கொஸ்டின் பேட்சோட சந்திக்கிறேன் தேங்க்யூ.